Hello friends, welcome to our channel Winnie's Select Crafts. இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் பவ் டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் இன்னைக்கு ஹேர் பவ்வில் 3 பூ வைக்க போகிறேன். ஒரு பூக்கு 3 ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு சர்க்கிளையும் எடுத்துக்கிட்டு எப்படி நான் கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணிவிட்டு அதை ரெட்டையாகவே மடித்து வச்சுட்டு நான் கார்னர்ஸ் எல்லாம் வந்து கர்விங் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி நான் ஹேர் பவ்வில் 3 பூ வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை பூ வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் கலரும் நம்மளோட சாய்ஸ் தான். இது ஃபோம் ஷீட்டை நான் எடுத்திருக்கேன். இது 2mm திக்னஸில் உள்ள ஃபோம் ஷீட்டுங்க. இதில் இது மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கிட்டால் சரியாக வரும். இப்போ மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ்லாம் வைப்பாங்க. அயன் பாக்ஸுங்கிறது 0.08 திக்னஸ் எம்எம் 0.08 எம்எம் திக்னஸ் உள்ளது தான் அயன் பாக்ஸ்க்கு கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா ஹெவி ஹீட்டாக இருந்தது அப்படிங்கும்போது நமக்கு அது செட் ஆகாது. நான் இது மாதிரி தவா இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம ஃப்ளார்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து நல்ல ஹீட் பண்ணி அப்படி நல்ல மடித்து விட்டுறோம். செகண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக வர்ற மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கிறோம். நம்ம எப்படி ப்ரெஷர் கொடுக்குறோமோ ஹீட் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அது நமக்கு ஷேப் வரும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு பூக்கு இது மாதிரி 3 நம்ம செட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது மாதிரி 3 பேட்சு நம்ம செட் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இங்கே வீடியோ பார்த்தீங்கன்னா பத்தாது, கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இருக்கதே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் தெரிய வரும். அதே போல் நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூடியூப்பு நம்மளோட வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ண மற்றவங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பட்டனை டச் பண்ணுங்கள். அதே போல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. அதே போல் இது மாதிரி குட்டியாக க்ரீன் கலரில் எடுத்துகிட்டு இது மாதிரி தின்ன நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பூக்கு நமக்கு இது மாதிரி 2 தேவைப்படும். இன்றைக்கி நான் 6 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், குட்டி குட்டியாக நான் இந்த எல்லோ கலர்லேயே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், 2 இது, அதாவது ஒரு ஹேர் பவை உள்ளே நுழைக்கிற மாதிரி சின்னதாக 2 கட்டிங் சென்டரில் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நான் க்ளூ கன்னால் நான் ஒட்டிக்கிறேன். 1 by 1 அப்படியே க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிகிட்டே வரேன். நான் இது மாதிரி நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ கீழேயும் கன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 வந்து நான் இப்படி ஒட்டிடுறேன். நான் இது ஹேர் கிளிப்பில் கூட நம்ம போட்டுட்டு சென்டர் கிளிப்பு மாதிரி பூ வைக்குவோம்ல, ரோஸ், அது போல் கூட வைக்க முடியும். அழகாக இருக்கும். இல்லை குஷி கிளிப்பில் வச்சுட்டு கூட குழந்தைங்களுக்கு வச்சா இன்னும் அழகாக இருக்கும். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இப்படி ஒன்றையும் அந்த ஹேர் பவுலே மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பூ நம்ம வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆகி நிற்கும். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்மளே பண்ணிட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.